டே மார்னிங் நான் வந்து ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து வீடை வந்து வெள்ளிக்கிழமை வந்து மாவு போடக்கூடாது, சாமி பாத்திரம்லாம் கழுவக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து டைம் கிடைக்கல. அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிது. அதனால் கண்டிப்பாக நான் வந்து மாவு போட்டாகணும். அடுத்தது வந்து கிச்சன் இப்போ சாமி பாத்திரம்லாம் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அதனால் வெள்ளிக்கிழமைன்னு பார்க்க முடியல. இது கழுவி ஆகணும். அதனால் முதல்ல நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு வந்து மளிகை ஜாமான்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் நான் அந்த எது காலியாகுதோ அந்த பாத்திரத்தெல்லாம் நான் வந்து கழுவி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணும்போது நல்லா புதுசாக இருக்கும். அந்த டைம் நம்ம கழுவ வேண்டாம். அப்போ எனக்கு வந்து பாத்திரங்கள் மளிகை ஜாமான் போடுற பாத்திரம் எப்போயுமே பளிச்சுக்கிட்டு இருக்கும். எது காலியாகுதோ அதை அந்த டைமில் உடனே நான் வந்து கழுவி எடுத்துடுவேன். கழுவி க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சுருவேன். அதனால் எனக்கு வந்து இந்த பாருங்கள், இது காலி ஆயிடுச்சு. சிக்கன் 65 மசாலா தூள். அதனால் அந்த டப்பாவை நான் கழுவி வச்சுருக்கேன். இனிமேல் அது வந்து மசாலா கொட்டிக்கிடலாம். வாங்கிட்டு வந்து இப்போ நான் இப்படி இருக்க கிச்சனை க்ளீன் பண்ணணும். எப்பவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க பொருள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடணும். எது சமைக்க போகிறோமோ அந்த பொருளை வந்து எடுத்து வச்சிடணும். நான் வந்து அதை கிச்சனில் ஃப்ரிட்ஜில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ எப்பவுமே கவுண்டர் டாப்பை நம்ம தொடச்சிட்டு தான் வேலைகளை ஆரம்பிக்கணும். டைம் கிடைக்கும்போது என்ன வேலையும் நம்ம பண்ணிடலாம். டைம் கிடைக்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சமையலை மட்டும் வேகமாக முடிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். அதனால் கவுண்டர் டாப் இது வந்து கிளாஸஸ்லாம் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த கப்பு இதெல்லாம் இதில் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு இந்த குட்டி ஷெல்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பாத்திரத்தை கழுவேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஸ்பூனு, மர ஸ்பூனு, இது வந்து பிளாஸ்டிக் ஸ்பூனு, ஃபோர்க்கு, அந்த மாதிரி இது குட்டி ஃபோர்க்கு. அதுக்கப்புறமா இது வந்து இந்த கத்திரிக்கோல், நைஃப், இதெல்லாம் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி தான் குடிப்போம் எப்பவுமே. அதனால் சுடு தண்ணி அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கும்போது அப்படி சமையல் வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தை கழுவிட்டாலுமே சமையல் வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு பாத்திரங்கள் இருந்தாலே சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் எப்பவுமே காலமே ஏஞ்சிட்டு பாத்திரத்தை கழுவிடணும். காலமே ஏஞ்சிட்டு கழுவுறோமோ இல்லை நைட்டு கழுவி வச்சுட்டு படுக்கிறோமோ பாத்திரத்தை, நம்ம கழுவி வச்சுட்டு நம்ம பாத்திரம் க்ளீனாக இருக்கும்போது நமக்கு சமையல் வேலை ரொம்ப சுலபம். அது மாதிரி நான் இப்போ பேசிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. பெருக்கிட்டு குப்பையை எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள், சுத்தமாயிடுச்சா. அடுத்தது இனிமேல் பெருக்கிற வேலை தான். இந்த குப்பைகளெல்லாம் பெருக்கி எப்பவுமே குப்பைகளை குப்பை தொட்டியில் தான் போடணும். கண்ட இடத்துல பக்கத்தில் காலியாக தானே இருக்குது, ரோட்டில் போடலாம் அப்படிலாம் போடக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு குப்பை தொட்டி வச்சுக்கிடணும். குப்பை தொட்டி வச்சுட்டு குப்பை வண்டி வரும்போது குப்பையை போட்டுருவேன். அப்படி குப்பை வண்டி வராத பட்சத்தில் நாங்கள் அப்படியே சேர்த்தே வைப்போம். அப்போ தான் குப்பையை வந்து எல்லா இடத்துலையும் போட்டுறக்கூடாது. பக்கத்துலேயே நம்ம பக்கத்தில் காலியாக இருக்குது நம்ம போட்டுடலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் குப்பை இருக்க மாதிரி தான் அதுவும். அதனால் குப்பையெல்லாம் கண்ட இடத்துல போடவே கூடாது. இப்போ இந்த குப்பைகளெல்லாம் பண்ணிட்டு காலமே ஏஞ்சி வீடு பெருக்கிட்டாலுமே நமக்கு எல்லா வேலைகளும் சுலபம். வீடு பெருக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டானாலுமே நம்மளுக்கு வீட்டு வேலை பாதியான மாதிரி. அப்போ நமக்கு கிச்சனில் நின்று சமைக்க இடம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த
பாத்திரம்லாம் கழுவாமல் வீடெல்லாம் பெருக்காமல் நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது நமக்கு வேலையே ஓடாது. இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இந்த க்ளீன் பண்ணுறது ஒரு நாள் செய்யணும். இப்போ பாத்திரம் மட்டும் கழுவணும். பாத்திரம் கழுவிட்டேன்னா கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சுப்பா. இப்போ என்னுடைய ஜிங்க் வந்து ரொம்ப பாத்திரம் நிறையா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு ஓரமாக. இப்போ நான் வந்து ஒரு 10 பாத்திரமாக இல்லை 5 பாத்திரமாக தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜிங்கில் இருக்க பாத்திரம் மட்டும்தான் வாஷ் பண்ணுறேன். ஜிங்கில் இருக்க பாத்திரம் மட்டும். ஜிங்கில் நிறையா பாத்திரம் இருந்ததுன்னா நான் ஒரு சில நாள் வெளியில் போட்டு கழுவிடுவேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்கும்போது, ஜிங்க்கு சின்னதாக இருக்கும்போது எப்படி கழுவணுன்றதுக்கு தான் நான் டிப்ஸு தர்றது. இப்போ நம்ம முதல்ல ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ இவ்வளோ பாத்திரம் ஜிங்கில் இருக்குது, பாத்திரம் நிறைய இருக்குது, ஜிங்க்கு சின்னதாக இருக்குது. அதனால நம்ம எப்படி கழுவுறது அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 10 பாத்திரம் எடுத்துக்கிறேன். 10 பாத்திரத்தை கழுவும்போது அங்கே பாத்திரங்கள் குறையும். சோப்பு கூட கொஞ்சமாக தொட்டாலே போதும். தண்ணி நமக்கு கம்மியாக செலவாகும். எண்ணெய் பாத்திரம்னும் போது கொஞ்சம் நிறைய சோப்பு போட்டுக்கலாம், லிக்விடோ சோப்போ. பாத்திரம் வந்து இது எண்ணெய் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு லிக்விட் மட்டும் சோப்பு வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவிட்டு இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஜிங்க் வந்து கொஞ்சம் பாத்திரம் குறையுது. இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் இப்போ நம்ம வந்து காஞ்ச பாத்திரத்துக்கெலாம் கூட இப்படி தண்ணி விட்டு வைக்கும்போது அந்த காஞ்ச பாத்திரமும் கொஞ்சம் நல்லா ஊறிடும். இப்போ கொஞ்சம் 10 பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன்னா அடுத்தது ஒரு 5 பாத்திரம் தட்டுங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுக்கும்போது ஜிங்க்கு ஃப்ரீயாக இருக்காங்க, நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு இடம் கிடைக்கும். அது மாதிரி தண்ணியை வந்து கம்மியாக செலவு பண்ணணும். கம்மியாக செலவு பண்ணும்போது கம்மியாக திறந்து வச்சு கழுவணும் குழாவை. அப்படிங்கும்போது நமக்கு வந்து தண்ணி கம்மியாக செலவாகும். அடுத்தது வந்து நம்ம மேலே தண்ணி தெளிக்காது. நம்ம மேலே தண்ணி தெளிச்சுன்னா ஈரமாகிடும், ட்ரெஸ் எல்லாம் நினைக்கும். அதனால இது வந்து நான் கம்மியாக இது நல்லா இப்படி கழுவிட்டு பாத்திரத்தை சோப் போட்டு தேய்ச்ச உடனே நம்ம தண்ணி போட்டு கழுவிட்டோன்னா இதில் வெள்ளை வெள்ளையாக இருக்காது. ரொம்ப நேரம் கழிச்சு வந்து வெள்ளை வெள்ளையாக சோப்பு பிடிக்கும். இப்போ நான் உடனே கழுவும்போது சோப் வந்து அதில் நிற்காது. தண்ணியும் கம்மியாக நம்ம மாதிரி தொடர்ந்து விட்டுருவோம், மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கையோட கறி வச்ச பாத்திரத்தையும் அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வைக்கும்போது வேலைகள் சுலபமாக முடிஞ்சு நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போகலாம். இப்போ வந்து கழுவிட்டேன்னா இப்போ
அடுத்த ஸ்டெப் அடுத்து போது நேரம் ஃப்ரீ ஆகுது. அப்போ கையோட பாதி ஜிங்க்கு அவுட்டரெல்லாம் கழுவி விட்டு விடலாம். இப்போ அடுத்து கொஞ்சம் பாத்திரம் இருக்கு பாருங்க, சோப்பு போட்டு நம்ம ஈஸி மெத்தடில் வேகமாக பாத்திரத்தை கழுவிடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டிலலாம் சாப்பாடு சூடாக போடும்போது இந்த பிளாஸ்டிக் உருகி வந்துடும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் தட்டிலலாம் சாப்பிடக்கூடாதான், ஏன்னா சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது பிளாஸ்டிக் உருகிடுமா, அது சாப்பாடோட கலந்துருமா. அதனால் அது ஒரு அழகுக்கு வச்சுக்கலாம், அழகுக்கோ ஒரு ஆறுன சாப்பாடு அந்த மாதிரி ஆறுனதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம், சூடு சாப்பிடக்கூடாது அப்படி சொன்னாங்க. அது அழகுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரிலேஷன் யாருன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுன பிறகு சாப்பாடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு அர்ஜென்ட் வச்சுக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ பாத்திரம் கழுவிட்டு ஜிங்க்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. இது வந்து பால் பாத்திரம், இந்த மாதிரி எப்படி இருந்தது, இது வந்து நான் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்க. ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிடுங்க. அது ஈஸியாக வந்துடும் ஸ்க்ரப்பர் போடும்போது பால் பாத்திரம். ஏன்னா இது வந்து காஞ்சி போயிடுச்சு, பால் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அப்படியே விட்டுறக்கூடாது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஏன்னா நம்ம அடிக்கடி காய்க்க பால் பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும் போது அது நிறைய ஏடு இருக்கும், பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிட்டு கிடக்கும், தீஞ்சும் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம சாதாரணமாக தான் ஒன்றும் இல்லை, அது பால் அடிக்கடி காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது பால் எடுக்கும் அப்படின்னு ஊற வச்சு அதை பாருங்க க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நான் லெசன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் ஆகிடுச்சு, சுத்தமாகிடுச்சு. இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஒட்டிட்டு இந்த மாதிரி டீ பாத்திரம் காஃபி பாத்திரம் எதுனாலும் அந்த மாதிரி தீஞ்சு போன கடாயில் என்ன பொருள் தீஞ்சு போயிடுச்சுன்னா அதையும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தேய்ச்சாலுமே க்ளீனாக ஆகிடும். இப்போ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு எவ்வளோ பாத்திரம் வந்தது ஃபஸ்ட்டில். இப்போ பாருங்கள் அவ்வளோ பாத்திரமும் க்ளீனாக நம்ம மேலே துணி படாமல் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் பாத்திரத்து கழுவியாச்சு. கேஸ் ஸ்டவ்லாம் கூட கழுவிடுவோம். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே ஸ்டாண்டு இதெல்லாம் கூட நான் கழுவிடுவேன். ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து வீடு வந்து வாஷ் பண்ணக்கூடாது, மாப் போடக்கூடாது, சாமி பாத்திரம் கழுவக்கூடாது, வியாழக்கிழமையே பண்ணி வச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டில் வியாழக்கிழமை நான்வெஜ் செஞ்சுவாங்க, அது செய்யக்கூடிய பட்சத்தில் அன்றைக்கே கழுவி வைக்க முடியாது, அதனால் வெள்ளிக்கிழமை தான் கழுவ வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையும் கழுவுறாங்க, எப்போ முடியுதோ அப்போ கழுவிக்க வேண்டியதான்னு கழுவுறாங்க. இப்போ நான் பாருங்க இந்த ஜிங்கையும் எல்லா இடமும் க்ளீன் பண்ணிடுறாங்க. நம்ம ஜிங்க்கும் க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் பாத்திரம் பாருங்கள் கொஞ்சம் தான் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கழுவும்போது ஜிங்கில் வச்சு எவ்வளோ பாத்திரம்னாலும் கழுவிடலாம்.
கழுவிட்டேன்னா இந்த பானை, இது சாப்பாடு செய்த பானை, சோத்து பானை. இப்போ எவ்வளோ பெரிய பாத்திரம் இருந்தாலும் எவ்வளோன்னு ஜிங்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கழுவும்போது நமக்கு நல்லா ஆகும். ஐயோ இவ்வளோ பாத்திரம் இருக்கா, எப்படி கழுவுறது தேவையில்லை. இப்போ பாருங்கள், அழகாக பெரிய பெரிய கடாயி, பெரிய பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா கழுவு. நமக்கு பாத்திரம் சேராமல் ஜிங்கில் சேராமல் இருக்கணும்னா நம்ம ஒன்று சேர உடனே தேய்ச்சி வச்சிடணும். அப்படி வைக்கும்போது வேணால் பாத்திரம் ஜிங்கில் ரொம்ப சேராது. நம்ம தோல் போட்டுருக்கோன்னா ஜிங்கில் பாத்திரமா சேரும். இப்போ எவ்வளோ பெரிய பாத்திரம்னாலும் நம்ம கழுவணும். தண்ணி நிறைஞ்சிடும், பாத்திரம் கழுவும்போது அடைச்சி அதையும் அப்படியே சரி பண்ணிட்டாதான். நம்ம ஜிங்கில் தண்ணி போடணும்னா ஒரு கேபிள் ஒயர் மாதிரி வச்சுக்கணும். கேபிள் ஒயர்னால் அந்த 2 வீலருக்கு கேபிள் வரும் பார்த்தீங்களா, அந்த 2 வீலருக்குரிய கேபிள் நல்லா ஸ்ட்ராங் கேபிள் ஒயரை வச்சுட்டு நம்ம இந்த ஜிங்கில் நம்ம குத்தி விடும்போது அந்த அடைப்பெல்லாம் நீங்கிடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நல்லா சுடு தண்ணிலாம் ஜிங்கில் ஊற்றி விடும்போது பூச்சிகள்லாம் எதுக்குன்னா கூட வராது. அந்த மாதிரி இந்த முட்டை வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி அதெல்லாம் ஜிங்கில் ஊற்றி விடும்போது, சுடு தண்ணியாக ஊற்றி விடும்போது நமக்கு வந்து ஜிங்க்கு க்ளீன் ஆகிடும், பூச்சிகள்லாம் வந்து அப்படியே போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஜிங்க் போகாது. அப்போ பாத்திரத்தை கழுவும்போது நம்ம அந்த பாத்திரத்தில் மீந்த சாப்பாடு, இந்த கருவேப்பிலை, இந்த மாதிரி நார் இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான பாத்திரத்தை வீட்டில் போடணும். ஃபுல்லாக அப்படியே போட்டக்கூடாது. அது போடும்போது அடைப்பு வரும். சின்ன சின்ன சாதம் போயிட்டு தான் ஜிங்க்கு அடைச்சிக்கும், ஜிங்க்கு பைப்பெல்லாம். அதனால் நம்ம வந்து அந்த இதெல்லாத்தையும் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பாத்திரத்தை தான் நம்ம ஜிங்கில் போடணும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம நாய்க்கு போடணுமா, கோழிக்கு போடணுமா, பூனைக்கு போடணுமா, இல்லை டஸ்ட்பினில் போடணுமா, அதெல்லாம் போட்டு வெறும் பாத்திரத்தை தான் ஜிங்கில் போடணும். ஒரு சிலர் அப்படியே சாப்பிட்டு அப்படியே தட்டெல்லாம் போட்டுக்குவாங்க ஜிங்கில். அந்த மாதிரி போடும்போது தான் ஜிங்க்கு அடைப்பு வரும். மோஸ்ட்லி தேங்காய் நார்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் நார் யூஸ் பண்ணோன்னா வெளியில் வச்சு பாத்திரம் கழுவும்போது தேங்காய் நார் யூஸ் பண்ணலாம். தேங்காய் நார் யூஸ் பண்ணால் அந்த கண்டிப்பாக அடைப்பு வரும். அந்த மாதிரி அடைப்பு வரும்போது அடிக்கடி ஜிங்க் அடைச்சிச்சுன்னா நமக்கே டென்ஷன். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஜிங்க் அடைச்சிடும். மாதிரி பாத்ரூம்லேயும் நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தலையெல்லாம் வாரி அந்த சிக்கல்லாம் எடுத்துட்டு தான் தலைக்கு குளிக்கிறோம். நம்ம அப்படியே போனோம்னா நம்ம தலையில் இருக்க முடிகள் போயிட்டு அப்படியே பாத்ரூம் பைப்பில் அடைச்சிப்போம். நம்ம வீட்டில் அப்போ தான் சுத்தமாக இருக்கும், வேலைகள் குறையும். நம்ம இந்த மாதிரி செய்யணும். கழுவுன பாத்திரத்தை கவுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கவுத்து வைக்கலைன்னா பூச்செல்லாம் அப்படியே வந்து உள்ள அவ்வளோதான். இப்போ நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன், ஜிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன்.
இது வந்து மீஷோவில் வாங்கினது ஒரு ஸ்டாண்டு. இப்போ நான் வந்து அது சோப்பு வச்சு வச்சுக்கிட்டேன். இதையே கழுவிட்டா தான் நல்லா பறிச்சுங்க. என்ன ஸ்லோவாக கம்மியாக திறந்தாலும் துணியெல்லாம் நனைய தான் செய்யுது. நானும் கம்மியாக திறந்து பார்க்குறேன். எப்படினாலும் துணியெல்லாம் நல்லா கிளீன் ஆகிடுச்சு. பாத்திரமும் கழுவியாச்சு. ஓவர்.